தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த வந்தே பாரத் ரயில் தாம்பரம் வந்தபோது பாஜகவினர் மற்றும் திமுகவினர் மாறி மாறி முழக்கமிட்டதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மதியம் 1 மணி அளவில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் தாம்பரத்திற்கு வந்தபோது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினர் RS ராஜா, ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் பாஜகவைச் சேர்ந்த ரயில்வே மேம்பாட்டு குழுவினர் வரவேற்பளித்தனர். அப்போது பாஜகவினர் மோடி வாழ்க என்றும், மற்றொரு புறம் திமுகவினர் பெரியார், அண்ணா, கலைஞர் வாழ்க என மாறி மாறி முழக்கமிட்டதால் அங்கு பெரும் சலசலப்பு நேரிட்டது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சென்று பார்வையிட்டார். ஜூலை மாதம் 30ஆம் தேதி சூரல்மலை, முண்டக்கை, வட்டமலை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 430க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக பலியாயினர். பலரும் காணாமல் போயினர். இந்த நிலையில் நிலச்சரிவுக்குள்ளான பகுதிகளை பார்வையிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் தலைவர் தங்கபாலு ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அப்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி செலவுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நடிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருப்பதாக திருப்பரங்குன்றம் அதிமுக MLA ராஜன் செல்லப்பா விமர்சித்துள்ளார். திருநகர் பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்ற நிறுவனங்களில்தான் அமெரிக்கா சென்றும் ஒப்பந்தம் செய்துள்ளார்களே தவிர புதிதாக எந்த நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் செய்யவில்லை என்று தெரிவித்தார். வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியது போல்தான் இந்த சுற்றுப்பயணத்தை மக்கள் கருதுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதனால அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறேன் என்று அறிவிப்பை கொடுத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செக் பண்ணுறேன்னு இதுக்காக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மக்கள் பேசிக்கொள்வதைப் போல அது போன்ற செய்தியை தான் யாரும் தடுக்க போகிறதில்லை. ஆனால் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டு தொழில் முதலீட்டு இருப்பது என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிப்பது, எப்படி வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறார்களோ அதனை போன்று இதுவும் ஒரு ஏமாற்று வித்தையாகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் கருதுகிறார்கள். உண்மையான முயற்சியாக, உண்மையான தமிழகத்திற்கு தொழில் முதலீடு ஈர்ப்பதற்காக செல்வதாக கருதவில்லை. திராவிடர் கழகம் மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் காரணமாகத்தான் தற்போதைய மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்வந்துள்ளதாக திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திராவிடர் கழகம் சார்பில் குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்க வந்த வீரமணி குன்றக்குடிக்கு சென்று பொன்னம்பல அடிகளாரை சந்தித்ததோடு குன்றக்குடி அடிகளாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவாரா எனும் கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று தெரிவித்தார். அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் நடத்தலாம். அதற்கு உரிமையாக பதில் சொல்ல வேண்டியவர் அமெரிக்காவில் தமிழ்நாட்டுக்காக தொழில் முதலீடுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் வெற்றி பெற்று வந்தால் அந்த வெற்றியின் எதிரொலியாக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதை, எப்போது, எப்படி, யாருக்கு செய்வது என்பதை உணர்ந்த முதிர்ந்த அனுபவம் உள்ளவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர். அவர் அதை அப்படி தெளிவாக செய்வார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. 75% பணிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் 6 மாத காலத்தில் பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மேம்பால பணிகள் மற்றும் ரயில்வே கேட் போடப்படுவதால் அப்பகுதியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை வானகரத்தில் சாலையில் வழிவிடும் பிரச்சனையில் லோட் வாகனத்தை தீ வைத்து எரித்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் நோக்கி அழகர்சாமி என்பவர் தனது காரை இயக்கி வந்துள்ளார். எதிர் திசையில் மதுசூதனன் என்பவர் லோட் வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். இருவரும் எதிரெதிரே வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தியதால் யார் வழிவிடுவது என்பதில் ஏற்பட்ட தகராறில் அழகர்சாமி பொலரோ வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பேருந்து மோதியதில் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த பணியாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூரை அடுத்த அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஹரி சாலை பராமரிப்பு ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வாணியம்பாடியை அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் இருக்கும் நெடுஞ்சாலையில் பராமரிப்பு பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து ஹரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நகைக்கடையை உடைத்து 33 சவரன் நகைகள் 10 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். 2வது ரயில்வே கேட் பகுதி நகைக்கடைகள் மற்றும் அடகு கடைகள் நிறைந்த பகுதியாகும். இங்கு சண்முகம் என்பவர் நகைக்கடை மற்றும் அடகு கடைகளை நடத்தி வருகிறார். இவரது கடையை உடைத்து 3 லட்சம் ரூபாய் பணம், 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 33 சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து திருத்தணி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் குறைவாக விழும் பகுதிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மலையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சாரல் மழை மற்றும் கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக குமரியின் குற்றாலம் என்றழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் வார விடுமுறையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். தண்ணீர் குறைவாக விழும் பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறுகிறது. 2 அணிகளும் 3 ஒருநாள் மற்றும் 4 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் ஒருநாள் போட்டிகள் புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள சிகம் விளையாட்டு மைதானத்தில் செப்டம்பர் 21, 23 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிடின் மகன் சமித் டிராவிட் இந்த போட்டியில் விளையாட இருப்பதாகவும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகி சந்திரன் தெரிவித்துள்ளார்.